திரு சாவி அவர்கள் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் சாப்டர் 7 தீ. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு கை கால் ஆடவில்லை. மேரேஜுக்கு இன்னும் 16 days தான் இருக்குது. இதற்குள் எவ்வளவோ ஏற்பாடு செய்தாகணும். பெண்ணும் மாப்பிள்ளையும் வரணும், என் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் வரணும், அவங்களுக்கெல்லாம் ஜாக ஏற்பாடு செய்தாகணும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் அந்த சீமாட்டி. அப்பொழுது அங்கே வந்த பஞ்சு, மேடம், இன்னைக்கு ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்டு பெட்டி டேவிஸும் இன்னும் 5-6 பேரும் வராங்களாம், அவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் போகணும் என்றான். பஞ்ச், எனக்கு டைமே இல்லை, ப்ளீஸ் நீயும் லல்லியும் போய் அழைச்சிட்டு வந்துடுங்க. இன்றைக்கு ஈவினிங் நான் மிஸ்ஸஸ் கென்னடியை மீட் பண்ணி மேரேஜுக்கு இன்வைட் பண்ண போகிறேன். தயவுசெய்து அதுக்கு முன்னாலே இப்போ எல்லாரையும் இங்கே கொஞ்சம் வர சொல்லு. மேரேஜை பற்றி டிஸ்கஸ் செய்வோம். எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கொடுங்க, பார்க்கலாம். மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க, யார் யார் வருவாங்க, என்னெல்லாம் நடக்கும், கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ஃபஸ்ட்டில் மேடம், டம்பர்டன் ஓக்ஸ்லேருந்து சம்மர் ஹவுஸ் வரைக்கும் ஆர் ஸ்ட்ரீட் பூராவும் பந்தல் போட்டு முடிச்சிடு. அதுக்கு தான் ஹவாயிலிருந்து பந்தலுக்கு வேண்டிய தென்னங்கீத்து வாழை மரம் எல்லாம் வந்தாச்சே. அத்தோடு ஆர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஹவுஸ் பூராவும் காலி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் பார்ட்டிஸ் யார் வந்தாலும் இந்த தெருவிலேயே இறக்கிடலாம். இந்த ஸ்ட்ரீட்லே டிராஃபிக்கையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தாப்பில் என்ன செய்யணும்? அடுத்த வெள்ளிக்கிழமை சுமங்கலி பிரார்த்தனை நடத்தணும் என்றார் ஐயாசாமி. சுமங்கலி பிரார்த்தனையா? அப்படின்னா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். லேடீஸுக்கு விருந்து நடத்தி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொல்கிறது. அதுக்கு எத்தனை லேடீஸ் தேவைப்படும் சொல்லுங்க? நியூயார்க்கில் எனக்கு தெரிஞ்ச லேடீஸுங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாம் வரவழைச்சிடுறேன். இல்லாட்டி வாஷிங்டன்லே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, அவங்களை வைத்து நடத்திடலாம். சுமங்கலி பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமை தான் நடத்தணுமா? சாட்டர்டே நைட் நடத்தக்கூடாதா என்று கேட்டாள். அம்மாஞ்சி வாத்தியார் சிரித்தார். சாஸ்திரி, நீ ஏன் சிரிக்கிற என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். உங்கள் லேடீஸை வைத்து சுமங்கலி பிரார்த்தனை பண்ணக்கூடாது, சாட்டர்டே நைட்டும் கூடாது என்றார் அம்மாஞ்சி. அதென்ன அப்படி? எங்கள் லேடீஸ் கூட தான் நல்லா ஃபீஸ்ட்டு சாப்பிடுவாங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக். சாப்பிடுவா, ஆனால் அவளுக்கெல்லாம் புடவை கட்டிக்க தெரியாதே. அத்தோடு தாலி கொட்டி கொண்டிருக்கும் சுமங்கலி லேடீஸ் தான் இதற்கு முக்கியம் என்றார் அம்மாஞ்சி. அப்படின்னா சரி, உங்கள் லேடீஸையே அழைத்து செஞ்சுடுங்கோ. தென் 29ஆம் தேதி முகூர்த்தம், அதாவது மாங்கல்ய தாரணம். அன்றைக்கு முதல் நாள் ராத்திரி ஜான்வாசம் என்றார் அப்பு சாஸ்திரிகள். வாட் இஸ் ஜான்வாஸ் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். பிரைட் குரூம் காரில் உட்கார்ந்து ப்ரொசஷன் போவார். அதுக்கு டாப் இல்லாத கார் ஒன்று வேணும். அந்த காரில் ஸ்மால் சில்ட்ரன் எல்லாம் உட்கார்ந்து கொள்ளும். காருக்கு முன்னால் நாதஸ்வரமும் பேண்ட் வாத்தியமும் வாசித்து கொண்டு போவார்கள். அவர்களோடு ஜென்ட்ஸ் போவாங்க. காருக்கு பின்னாலே லேடீஸ் நடந்து போவாங்க என்றாள் கேத்தரின். எதுக்கு எல்லாரும் நடந்து போகணும்? எல்லாருக்குமே கார் அரேஞ்ச் பண்ணிட்டா போச்சு என்றாள். மாப்பிள்ளை மட்டும்தான் காரில் போவார். நாம் எல்லாம் ஸ்லோவாக நடந்து தான் போகணும் என்றார் ஐயாசாமி. இங்கெல்லாம் ரோட்லே ஸ்லோவாக போக முடியாது, ஸ்பீடாக தான் போகணும். ஜான்வாஸ்னா ஸ்லோவாக தான் போகணும். ப்ரொசஷன் பாருங்க, அதுக்கு நீங்கள் தான் கவர்மெண்ட்டில் ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கணும் என்றார் அம்மாஜி. ஓ, யூ மீன் ப்ரொசஷன்? தட்ஸ் லைக் ஸ்டேட் டிரைவ். வெரி குட். ப்ரொசஷன் எது வரைக்கும் போகணும்? ஏதாவது ஒரு கோவிலிருந்து கல்யாண வீட்டுக்கு போவது தான் சம்பிரதாயம். இங்கே ஆப்ரஹாம் லிங்கன் மண்டபம் தான் இருக்குது. ஆகையாலே அந்த மண்டபத்திலே போய் கொஞ்ச நேரம் காற்றாட உட்கார்ந்து விட்டு திரும்பி விடலாம் என்றார் அம்மாஞ்சி. ஏன், ஜெஃபர்சன் மண்டபத்திலே கூட உட்காரலாமே, அந்த இடமும் ரொம்ப அழகாத்தான் இருக்குது என்றார் சாம்பசிவ சாஸ்திரிகள். அங்கே வேண்டாம், அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். அத்தோடு லிங்கன் மண்டபத்திலிருந்து வியூ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். செர்ரி ட்ரீஸ் எல்லாம் பூத்துக்குலுங்கிற அழகு டைடல் பேசின் வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ தேவலோகமாக இருக்கும். ஜான்வாஸ்துக்கென்றே பிளான் போட்டு கட்டின மாதிரினா இருக்குது லிங்கன் மண்டபம் என்றார் அம்மாஞ்சி. ஒருவேளை இங்கே தான் லிங்கனுக்கு ஜான்வாசம் நடந்ததோ என்னவோ என்றார் சாஸ்திரிகள். சாஸ்திரிகளே, பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருமையா. காட்டன் சார், ஜானவாசத்தின் பொழுது கேஸ் லைட்டுக்கும் நரிக்குறவாளுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சா என்று கேட்டார் அம்மாஞ்சி. கேஸ் லைட் வேற எதுக்கு? வாஷிங்டனில் இருக்கிற லைட் போதாதா என்றாள் மிஸ்ஸஸ் ராக். எங்கள் ஊர் கேஸ் லைட் தான் சம்பிரதாயம் என்றார் அம்மாஞ்சி. சம்பிரதாயம்னா வாட் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். கஸ்டம்ஸ் என்றார் அம்மாஞ்சி.
கஷ்டம் ஒன்றும் இல்லை என்றார் சாஸ்திரிகள். மறுபடியும் அம்மாஞ்சி வாத்தியார் சாஸ்திரிகளின் வாயை அடக்கினார். ஏஜெண்ட் பாப்ஜியை ட்ரங்க் போட்டு கூப்பிட்டு மெட்ராஸ்லேருந்து 1000 கேஸ் லைட்ஸ் அனுப்ப சொல்லியிருக்கேன். நாளைக்குள் வந்துவிடும். நரிக்குறவங்க 1000 பேர் கிடைப்பது தான் கொஞ்சம் கஷ்டப்படும் போல இருக்கு என்று கூறினான் பஞ்சு. நரிக்குறவாஸ்னா அவங்க யாரு என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். அவர்கள்தான் தென்னிந்திய கேஸ்லைட் கம்பெனி நடத்துகிறவா. அவளே தான் கேஸ்லைட் தூக்குவா என்றான் பஞ்சு. அதென்ன அப்படி, அவங்க இங்கே வரமாட்டாங்களா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். வருவாங்க. 29ஆம் தேதி சவுத் இந்தியாவில் ஏகப்பட்ட முக்கூரட். அதனாலே அவங்களுக்கு ரொம்ப கிராக்கி. அவளுக்கு $1000 கொடுத்தாவது அவங்களை வரவழைச்சிடுங்க. கேஸ்லைட் தூக்கிறதுக்கு வேற என்ன செய்யறது? பணத்தை பற்றி கவலைப்படவில்லை. அவங்க இங்கே வந்தால் நான் எல்லாம் சேர்ந்து கோரஸில் குறைக்க ஆரம்பிச்சிடுமே என்று தான் யோசிக்கிறேன் என்றான் பஞ்சு. ஏன் குறைக்கட்டுமே, அதனால் என்ன ட்ரபிள்? டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து கோரஸில் பார்க் பண்ணால் அது ரொம்ப தமாஷா இருக்குமே. பஞ்ச், கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் நரிக்ரூவாஸை பார்க்கறதற்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நரிக்ரூவாஸ் எப்படி இருப்பாங்க பஞ்ச் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். மகாராஜாஸ் மாதிரி இருப்பாங்க. கழுத்திலே காஸ்ட்லி மணிமாலை எல்லாம் போட்டிருப்பாங்க. தலையிலே டர்பன் கட்டியிருப்பாங்க. தோள் மேலே மங்கியும் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கும் வச்சிருப்பாங்க. அவங்களே நாங்கள் பேவ்மெண்ட் ராஜாஸ்னு சொல்கிறது என்றான் பஞ்சு. லேடி நரிக்ரூவாஸ் கூட இருப்பாங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க மகாராணி மாதிரி கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. டீத் எல்லாம் டார்க்காக இருக்கும். காதிலே கழுத்திலே கையிலே வேல்யூபிள் ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க. முதுகிலே தூளி கட்டி குழந்தையே வச்சுருப்பாங்க. தூளின்னா பவுச் லைக் கேங்குரு. கேங்குருவுக்கு வயிற்றிலே தூளி இருக்கும், அவங்களுக்கு முதுகிலே பை. ஆமாம், இவங்களை பார்த்து டாக்ஸ் ஏன் பார்க் பண்ணுதுங்க? ஜெல்லசி தான் மேடம், பொறாமை. பணக்காரங்களை கண்டு பொறாமைப்படுறது ஏழைகளுக்கு சகஜம்தானே. இந்தியாவிலே டாக்ஸ் எல்லாம் ஏழை தானே. அதனாலே பணக்கார நரிக்ரூவாஸை கண்டு குலைக்குதுங்க. நரிக்ரூவாஸுக்கு என்ன பிஸ்னஸ்? டே டைமில் நீடில் பிஸ்னஸ், ஊசி விற்பாங்க. நைட் டைமில் லைட் தூக்குவாங்க. பேவ்மெண்ட்டில் தான் லிவ் பண்ணுவாங்க. டெய்லி டின்னர் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. எதுக்கு மங்கியை தோள் மேலே தூக்கி வச்சுக்கிறாங்க? தலை மேலே லைட்டு வைத்துக்கணுமே, அதனால தான். எதுக்கு குரங்கு வளர்க்குறாங்க? நாய்ங்க அவங்களை கண்டு பொறாமைப்படுறதால அவங்க நாய் வளர்க்குறதில்ல, குரங்கு வளங்குவாங்க. குரங்கு அவங்க சொல்கிறபடி ஆடும். அது எப்படி? கையிலே கோல் வச்சுருக்காங்களே, ஆடாமல் என்ன செய்யும்? கோல் எடுத்தால் குரங்கு ஆடும்னு பழமொழியாச்சே. ஆமாம், அவ்வளோ பெரிய பணக்காரங்க எதுக்கு நைட்டில் லைட் தூக்குறாங்க? யூ சி மேடம், ரொம்ப காஸ்ட்லி ஜுவல்ஸ் போட்டுட்டு தெருவில் போனால் இருட்டில் யாராவது வந்து தாக்கி நகைகளை பறிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா? அதுக்காக எப்பவும் வெளிச்சத்துலேயே இருக்கணும்னு தலை மேலே லைட்டை வச்சுட்டு போவாங்க. ஸ்ட்ரீட் லைட் திடீர்னு ஆஃப் ஆகிட்டா கூட பரவாயில்ல பாருங்க. பஞ்ச், அவங்கள எப்படியாவது இங்கே வரும்படி ரெக்வஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்காக எவ்வளவு $1 செலவழிச்சாலும் பரவாயில்ல. அவங்க லைட் தூக்கிட்டு போகிறப்போ வாஷிங்டன் டாக்ஸ் எல்லாம் அவங்களை பார்த்து குறைக்கும் இல்லையா? அதை அப்படியே டெலிவிஷனில் காட்டுறதுக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்று மன்றாடினாள் மிஸ்ஸஸ் ராக். எஸ் மேடம், செய்துடுவோம். ப்ரொசஷன் போகிற ரூட்டில் டிராஃபிக் எல்லாம் கண்ட்ரோல் செய்யணும். ரோட்டில் எரியிற லைட் எல்லாம் அன்றைக்கு ஆஃப் செய்துடணும். அப்போ தான் நரிக்ரோவா கொண்டு வர காஸ் லைட்ஸ் வெளிச்சமாக தெரியும் என்றான் பஞ்சு. அதுக்கெல்லாம் நான் பர்மிஷன் வாங்கிடுறேன். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு கவர்மெண்ட்ல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. வேணும்னா 28ஆம் தேதி 29ஆம் தேதி 2 நாளைக்கும் வாஷிங்டன்ல ஹாலிடேயே டிக்ளேர் பண்ணிட சொல்றேன். மிஸ்ஸஸ் கென்னடி எனக்கு திக்கெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் முடிஞ்சிடும். மிஸ்ஸஸ் கென்னடி மேரேஜ்க்கு வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அவங்க எல்லோரும் இந்த மேரேஜ் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்காங்க. அப்புறம் நரிக்ரூவாஸ் அத்தனை பேரையும் எங்கே இறக்கலாம்? நல்ல பந்தோபஸ்தான இடமா பார்த்து இறக்க வேண்டாமா? ரொம்ப காஸ்ட்லி ஜுவல்ஸ் போட்டிருக்கிறவங்களாச்சே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நரிக்ரூவாஸ் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயும் தங்க மாட்டாங்க. பேவ்மெண்ட் தான் அவங்களுக்கு வீடு என்றான் பஞ்ச். சரி, நீ சொல்லிட்டா சரி. அப்புறம் மேரேஜில் இன்னும் என்னென்ன ஐட்டம் இருக்குது? காசி யாத்திரை போகிறது இன்னொரு ஐட்டம். அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் என்று குறுக்கிட்டார் அம்மாஞ்சி. அது என்ன அது? மாப்பிள்ளை பனாரஸ் டூர் போறதுக்கு காசி யாத்திரைன்னு பேரு என்றார் அம்மாஞ்சி. மாப்பிள்ளை எதுக்கு பனாரஸ் டூர் செய்யணும்? மேரேஜ் டயத்தில் அவர் டூர் போயிட்டா அப்புறம் மேரேஜ் எப்படி நடக்கும்? டூர் போக மாட்டார். கல்யாணத்தன்று மாப்பிள்ளை காசி யாத்திரை புறப்பட்டு போவது என்பது எங்கள் மேரேஜில் ஒரு கஷ்டம். அவ்வளவுதான். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்துடுவார். இங்கே அமெரிக்காவிலே பனாரஸ் கிடையாது. அதனால யூனியன் ஸ்டேஷன் பக்கமாக கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துடட்டும் என்றார் அம்மாஞ்சி. உங்கள் மேரேஜில் ரொம்ப பெக்யூலர் கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கே, எல்லாம் ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் போல இருக்கே.
அதை ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஊஞ்சல், மாலை மாற்றுதல், பாலிகை விடுதல், நலங்கு இடுதல், இப்படி எவ்வளவோ கஸ்டம்ஸ் இருக்கு. இன்னொரு சமாச்சாரம், சம்மந்தி சண்டைன்னு ஒன்று வரும். அதுதான் கல்யாணத்திலே முக்கியமான ஐட்டம். மை காட், எதுக்கும் தாலி கட்டுறதுலேருந்து முன்னாடியே இதுக்கெல்லாம் ஒரு ரிஹர்சல் நடத்தி பார்த்துடலாமே என்றாள் மிஸ்ஸஸ் ராக். வேண்டாம் மேடம், தாலி கட்டுறதுக்கெல்லாம் ரிஹர்சல் நடத்த முடியாது. ஒரு தரம் கட்டினால் கட்டினது தான், ரியலாக தான் கட்டணும். அப்படின்னா சரி, இன்னும் மெட்ராஸ்லேருந்து என்னென்ன வரணும்? சாஸ்ட்ரீஸ் 1000, வடுமாங்காய் 1 lakh, தொன்னை 1 million, சேமியா 300 பெட்டி என்றான் பஞ்சு. 1000 சாஸ்ட்ரீஸ் கிடைப்பாங்களா? ஓ, மயிலாப்பூர் டேங்க் அண்டையே 500 பேர் கிடைப்பாங்க. மாம்பலம் சிவா விஷ்ணு டெம்பிள் கிட்ட 300 பேர் கிடைப்பாங்க. ட்ரிப்ளிகேன் பிக் ஸ்ட்ரீட் கார்னரில் 200 பேர் கிடைப்பாங்க. இதெல்லாம் பாப்ஜிக்கு தெரியும். அசகாய சூரன் பிளேனில் ஏற்றி அனுப்பிடுவான். ஆகாய விமானத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அநேக சாஸ்திரிகள் ஆசைப்படுவாங்க. சரி, வடுமாங்காய் 1 lakh வேணுமா? அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh என்ன 1 million வரவழைக்க சொல்லுவீங்க. என்ன காஸ்ட் ஆகும்? 1000 வடுமாங்கா $10 தான். அவ்வளவுதானா? வெரி சீப். 1 crore அனுப்பி சொல்லிடு, ஸ்டாக்கில் இருக்கட்டும். அப்புறம் தொன்னை 1 lakh. தொன்னைங்கிறது கப் மாதிரி இருக்கும். அதில் பாயசம், ரசம், ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லாம். பாயசம்னா அது ஒரு லிக்விட் ஸ்வீட். சேமியா பாயசம் வில் பி வெரி நைஸ் என்றான் பஞ்சு. சேமியா பாயசமும் வேண்டாம், ரஷ்யா பாயசமும் வேண்டாம், இந்தியன் பாயசமே போட சொல்லு என்று குறுக்கிட்டாள் லோரிட்டா. சேமியா என்றால் ஒரு தேசம் இல்லை, வெர்மிசிலி என்றான் பஞ்சு. அப்படியா? அப்போ சேமியா பாயசமே செய்யட்டும் என்றாள் லோரிட்டா. டெம்பர்டன் ஓக் பங்களாவில் கோல்ட்ஸ்மித்ஸ் ஜுவல்ஸ் செய்துட்டு இருக்காங்க, பார்க்கலாம் வரீங்களா என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. ஓ, போய் பார்க்கலாமே. கேத்தரின், லோரிட்டா, மிஸ்ஸஸ் கால்பர்ட், ஹெப்பர்ன், ரயானா எல்லாரையும் கூப்பிடுங்க, வரட்டும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும் டெம்பர்டன் ஓக்ஸ் மாளிகைக்குள் நுழைகிற போதே சந்தன வாசனை கம் என்று வீசியது. அங்கே போடப்பட்டிருந்த புதிய தென்னங்கீற்று பந்தலின் மணத்துடன் சந்தன வாசனையும் கலந்து வீசிய பொழுது மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு அந்த குளிர்ந்த சூழ்நிலை மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. இங்கேதான் சாண்டல்வுட் அரைத்து கொண்டிருக்கிறார்கள். கல்யாணத்துக்கு வருகிற அத்தனை பேரும் சந்தனம் பூசிக்கொள்வார்கள் என்றான் பஞ்சு. சந்தனம் அரைப்பவர்களை சற்று நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும். சந்தனத்தை கையில் எடுத்து முகர்ந்து விட்டு, திஸ் இஸ் வண்டர்ஃபுல், லவ்லி ஸ்மெல், இவர்களும் சந்தனம் பூசிக்கொண்டு அரைப்பது தானே என்று கேட்டனர். அப்புறம் அரைக்கிற சந்தனம் எல்லாம் இவர்களுக்குத்தான் சரியாக இருக்கும், நமக்கெல்லாம் மிஞ்சாது என்றார் அம்மாஞ்சி. நகைகளை பார்க்கலாமா என்று கேட்டபடியே கோல்ட்ஸ்மித்துகள் நகை செய்யும் இடத்திற்கு சென்றாள் மிஸ்ஸஸ் ராக். அங்கே அத்தையும் பிள்ளைக்கு மாமியும் ஆசாரிகளுக்கு அருகிலேயே உட்கார்ந்து கவனித்து கொண்டிருந்தனர். அதை கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், நீங்கள் நகை செய்யறதை பார்த்ததில்லையா? இங்கேயே உட்கார்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்களே, எங்களுக்கு தான் இது வேடிக்கை, உங்களுக்கு கூடவா என்று கேட்டாள். ஆச்சாரியிடம் தங்கத்தை கொடுத்து விட்டால் அப்புறம் அப்பால் இப்பால் போக மாட்டார்கள் எங்கள் ஊர் பெண்மணிகள். கண் கொட்டாமல் கவனித்து கொண்டே இருப்பார்கள். நகை பேரில் அவர்களுக்கு அத்தனை ஆசை என்று மிஸ்ஸஸ் மூர்த்தி சிரித்து கொண்டே கூறினாள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நகைகளை கண்ட பொழுது மகிழ்ச்சி தாங்கவில்லை. எல்லா நகைகளையும் எடுத்து தலையிலும் காதிலும் கழுத்திலும் பொருத்தமில்லாமல் வைத்து பார்த்து குதூகலப்பட்டனர். ஒருத்தி ஒடியானத்தை தலையில மாட்டிக்கொண்டு, இது என் தலைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு என்றாள். ஓ, நீ லேடி நரி க்ரூவாஸ் மாதிரி இருக்க என்று கூறினாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். லேடி நரி க்ரூவாஸ் என்றால் யார் என்று கேட்டனர் அவர்கள். இவர்கள் இந்தியாவிலிருந்து வருகிறார்கள். பேவ்மெண்ட் ராணிஸ், ரொம்ப அழகாக இருப்பாங்க. பியூட்டிஃபுல் அண்ட் வேல்யூபிள் ஜுவல்ஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. டீத் ரொம்ப டார்க்காக இருக்கும். லேடிஸ் முதுகில் பவுச் இருக்கும். பவுச்சில் குழந்தை இருக்கும். அவங்கள பார்த்து டாக்ஸ் பார்க் பண்ணும். அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் 1000 நரி க்ரூவாஸ் பிளேனில் வரப்போகிறாங்க. ஜான்வாஸ்துக்கு லைட் தூக்க போகிறாங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ஜாலி, ஜான்வாஸில் நரி க்ரூவாஸ் பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்தனர் மற்றவர்கள். இந்த சமயத்தில், காட்டன் சார், உங்களுக்கு ட்ரங்க் கால் வந்திருக்கு என்றார் அம்மாஜி. பஞ்சு திரும்பி பார்த்தான். சற்று தொலைவில் ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்த லல்லி புன்னகையோடு பஞ்சுவை கை காட்டி அழைத்தாள். Stay tuned for Chapter 8.